அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இது நம்ம சேனல், நம் நாடு நம் கையில். நம்ம தொடர்ந்து 2026 கருத்து கணிப்பு பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி எந்த மாற்றத்துக்கு பார்க்க போகிறோம்னா, எப்பயும் போல் கவிதையாக போயிடலாம். காலை பொழுதின் காற்றில் கூட காவேரி நதி நம் மனதை தழுவும். மலையின் மேலே பிள்ளையார் கோபுரம் மழலை சிரிப்பாய் இதயம் நிறைக்கும். நிம்மதியின் நிழல் போல என்னை நாடி வரும் நகரம் என் திருச்சி நகரமே. ஆமாம் கைஸ், இன்றைக்கி திருச்சி மாவட்டத்துக்கான கருத்து கணிப்பு தான் பார்க்க போகிறோம். 2 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மாவட்டமாக இருக்குது. முக்கியமான தொகுதி. போன முறை திமுக ஜெயித்ததற்கான முக்கியமாக பங்காற்றிய தொகுதி. இந்த முறை யாருக்கு சாதகமாக இருக்குதுன்னு கருத்து கணிப்புக்குள்ளே போகலாம். வாங்க உள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா லால்குடி. 2011 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 16, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா 26 மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மணச்சநல்லூரில் பார்த்திங்கன்னா 2011 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 16 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 மீண்டும் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா மணப்பாறை தொகுதி. 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. 21 திமுக கைப்பற்றியிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா திமுக தான் ஜெயிக்கிறாங்க. ஆனால் 1.7% வாய்ப்பு, கொஞ்சம் இழுபறி சம்திங் மாதிரி இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா முசிறி தொகுதி. 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி. ஏன்னா 2011 செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நின்று ஜெயித்த தொகுதி. அது பார்த்திங்கன்னா 11 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருவெரும்பூர் தொகுதி அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களின் தொகுதி. 2011 தேமுதிக ஜெயிச்சிருக்காங்க. 16 திமுக, 21 திமுக, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா 26 மீண்டும் திமுக ஜெயிக்கிறார்கள். அடுத்து துறையூர் தொகுதியில் 2011 ஏடிஎம்கே, 16 டிஎம்கே, 21 டிஎம்கே, 26 யார் மீண்டும் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் 21 திமுக தான் ஜெயிக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி பார்த்திங்கன்னா திருச்சி மேற்கு. இது மற்றொரு அமைச்சர் KN நேரு அவர்களின் தொகுதி. 2011 ஏடிஎம்கே KN நேரு தோல்வி அடைந்திருக்காங்க. 16 திமுக, 21 திமுக, 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் KN நேரு வெற்றி பெறுவார். அடுத்து திருச்சி கிழக்கு 2011 ஏடிஎம்கே, 16 ஏடிஎம்கே, 21 திமுக ஜெயிச்சிருக்காங்க. 26 யார் ஜெயிப்பான்னு பார்த்தா மீண்டும் திமுக ஜெயிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறதுன்னா, அம்மையார் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் முடியும் திருச்சி அதிமுக கோட்டையாக இருந்தது. ஜெயலலிதா அம்மையாருக்கு பிறகு அது திமுக கோட்டையாக தக்க வைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது திருச்சி 9 தொகுதியிலும் 9க்கு 9 என்ற கணக்கில் திமுக வெற்றி பெறும் என்று நம் கருத்து கணிப்பு சொல்லுது. ஓகே கைஸ், இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு மாவட்டத்தோட கருத்து கணிப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.